வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரசமும் எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்ப பொருத்தமான உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போகிறோம். காரசாரமான ரசத்தையும் வித்தியாசமான உருளைக்கிழங்கு வறுவலையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் அளவுக்கு 3 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். அளவான தீயில் இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடணும். ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டு இடையில அடிக்கடி கலந்து விடணும். பத்து நிமிஷம் உருளைக்கிழங்கு வேக விட்டுருந்தோம். இப்போ இது 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இதில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம். இந்த ஓமத்தை சேர்க்கிறதால நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மணக்க அருமையான சுவையில் நம்மளோட உருளைக்கிழங்கு ஓம வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். பாத்திரத்தில் 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின கறிவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் மிளகையும் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் இடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 2 கப் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளியோட அளவு 20 கிராம். இந்த புளி தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லித்தழை எல்லாத்தையும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அதனோட காரமெல்லாம் தண்ணியில் இறங்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு கப் தண்ணியையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் நம்மளோட பச்சை புளி ரசம் ரெடி ஆயிருச்சு. இந்த பச்சை புளி ரசம் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சிக்கனோ மட்டனோ சாப்பிட்ட பிறகு சாதத்தில் இது 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதே சமயம் நல்ல ஜீரணமும் ஆகும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.